கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, போன வாரம் எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் எனக்கு போன் பண்ணிட்டார். போன் பண்ணி பேசிட்டு இருக்கும் பொழுது கேட்டார், ஃபாதர், நான் நல்லா எல்லாருமே அழகா இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்வதை பார்த்து நானும் கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசையில கல்யாணம் பண்ணேன். கொண்டாட்டி ஒரு குழந்தை இருக்கு, எல்லாரும் பைக்ல போவாங்க, நான் அதிகமா தான் கூட்டிட்டு போய் நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு சகிக்க முடியல. ஏதாவது வழி இருக்கா ஃபாதர்? சட்டத்துல ஏதாவது வழி இருக்கா? நம்முடைய திருச்சபை சட்டத்துல திருப்பி தனியாவே நான் வாழலாம் அப்படின்னு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லணும்னு நான் கேட்டேன். சார், சீரியஸா பேசுறீங்களா? ஆமாம் ஃபாதர், ரொம்ப சீரியஸா தான் பேசுறேன். ரொம்ப சீரியஸாவே அவர் சொல்றார், ஏதாவது வழி இருக்கா? வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வேண்டவே வேண்டாம், பேசாம பேச்சுலர் வாழ்க்கைக்கே தனியா ஒரு சிங்கிளான வாழ்க்கைக்கே போயிடலாமான்னு யோசிக்கிற வழி இருக்கா சொல்லுங்க ஃபாதர் அப்படிங்கிறார். நான் பார்த்த சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு வழியை தேர்ந்து கொண்டால் அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும். கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்க்கிறவன் இறை ஆட்சிக்கு உகந்தவன் அல்ல என்பது ஆண்டவருடைய வாக்கு. இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு அழகான ஒரு உண்மையை எடுத்து சொல்லுது. நம்முடைய வாழ்க்கைக்கு மையமான ஒரு செய்தியை எடுத்து சொல்லுது. என்ன செய்தி அப்படின்னா, பேதுருவை ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக வைத்து இவரிடம் நீ கற்றுக்கோங்க அப்படிங்கிறார். பேதுருவை பத்தி பார்த்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மிகவும் பேசித்து நம்பிக்கை வைக்கப்பட்ட சீடர். அதனாலதான் ஆண்டவர் இயேசு அவர் எங்க போனாலும் கொடுத்துட்டே போனார். அவருடைய அந்த எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய உணர்ச்சிகள், அவருடைய முன்கோபம், அவர் எதிர்த்தாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மனோபாவம், இவைகளை எல்லாம் பார்த்த ஆண்டவர் படிக்காத ஒரு பாமரனான ஒரு மீனவராக இருக்கின்ற அந்த நபரை எப்படியாவது என்னுடைய இறையாட்சி பணிக்கு முதன்மை சீடராக இவரை மாற்றி என்னுடைய பணியை தொடர்வதற்கு இவர்தான் சரியான ஆள் என்பதை ஆண்டவர் இயேசு முன்பே கணித்து விட்டார். ஆனா அந்த பேதுருக்க வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்கள், ஏழு வள்ளங்கள், ரொம்ப ரொம்ப அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே நிறைய பார்க்கிறோம். முதல்ல பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி பேதுருவை கூப்பிட்டார். எருசலேம் பகுதியில ஆண்டவர் இயேசு போறாரு. போகும் பொழுது பேதுரு ராயப்பர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. மீனும் கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு கூட நான் வீடியோ அதில் போட்டு நான் லான்ச்ல ஒரு திருப்பதியில காட்டிட்டேன். மீனே கிடைக்கல. வலைய அப்படியே பிடிக்கும் போது ஆண்டவர் போய் நான் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு காலை நைட்டு ஃபுல்லா போனேன், ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிற நீ வா போலாம் கூட்டிட்டு போயிட்டு அங்கே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மீன்பாட்டை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். அப்புறம் சொல்றாரு, அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்லுவார். பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகன்று போகும் அப்படின்னு சொல்லுவார். பெரிய மீன்பாட்டை கட்டவுடன் ஆண்டவர் சொல்வாரு, நீ மீன் பிடிப்பதை விட்டுட்டு வா, நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று கெனசரேத்து பகுதியில பேதுருவை கூப்பிட்டார். ஒரு பெரிய ஒரு மீன்பாட்டை பார்த்த உடனே நான் நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்ச வலையை போட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இவரு சொல்லு வந்தாரு, இவரு கூட வந்தாரு, மீன் வலையை போட சொன்னாரு, இவ்வளவு மீன் கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பாவி எதிரி அகன்று போகும் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் பார்க்கிறோம் அவருடைய பேருடைய அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிறார், எல்லா நிலைகளிலும் அவரோடு இருக்கிறார். ஆண்டவரை மெசியா மீட்பராக அறிவிக்கிற மக்களிடையே யார் என்று சொல்கிறார் என்று கேட்ட பொழுது அவர்கள் மொத்தம் எல்லாருமே வேற மாதிரி சொல்லும் பொழுது பேதுரு மட்டும் சொன்னார், ஆண்டவரே நீர் இறைமகன், உயிருள்ள இறைவனின் மகன் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்துறது நீ இல்ல, ஆண்டவர் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றார், பேதுரு சொல்றார், நான் எருசலேமுக்கு போகணும், அங்கே நான் பாடுகள் பட வேண்டும், என்னை அடிப்பார்கள், உதைப்பார்கள், சிலுவையிலே மரணத்தை அடையும் சொன்னோன்னு அவர் பேதுரு சொல்வார், ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்றார், கோபினாலே சாத்தானே. ஒரு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ரீதியான ஒரு போராட்டம் பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு அவரை எல்லாரையும் பக்கத்துல சொல்றாரு. ஒரு நாள் சொல்றாரு, நீ என்ன மூணு ஆண்டவரே, நீ எங்க போனாலும் நான் உங்களோடுதான் இருப்பேன், உங்களுக்குள்ள போக மாட்டேன், நான் உங்க இருந்தா உங்களோட இறப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்ல பேசிருப்பாரு, இன்னைக்கு இரவே 3 முறை என்னை நீ மறுதலிப்பாரு. அதே போல ஆண்டவர் இயேசு அந்த கறி மூட்டை ஒடுக்கும் பொழுது அதிலிருந்து அவர் அது இருக்கும் பொழுது குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது
அந்த பெண்மணி சொல்லி நான் பார்த்தனே அப்படி உடனே அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அவர் தெரியவே தெரியாது. 3 முறை ஆண்டவரை மறுதளித்தார் பேதுரு. 3 முறை மறுதளித்த பிறகு அப்புறம் மனம் திருப்பி அழுறார். எல்லாத்தையும் நினைச்சு பார்த்திருப்பார். கண்டிப்பா ஆண்டவரே இறந்த பிறகு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்திருப்பார். எப்படிப்பட்ட ஒரு மனிதன், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த கண்ணை கொடுத்தார். நான் இப்படி ஒரு நம்பிக்கை பண்ணிட்டேனே, ஆனா அவர் சொன்னதெல்லாம் நடந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. மனம் திருப்பி அழுதாக வெளியும் சொல்லுறாரு. அதுக்கப்புறம் பாக்குறோம் பேதுரு ரொம்ப, அதாவது பேதுரு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு முயற்சி அப்படி மேல போவார். பட்டாவது இதுதான் பேதுரு. கடைசியில எல்லாம் மனம் திருப்பி அழுதாக எல்லாம் பண்ணாரு. அப்புறம் ஆண்டவர் வீட்டார் சொன்ன முதல்ல ஓடி போனவர் அவர்தான். ஓடி போய் எங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு பேதுரு, வாங்க எல்லாம் நம்பிக்கை வந்து போச்சு. அவர் ஒருத்தர் வந்தாரு, கூப்பிட்டாரு, போனோம், எல்லாம் பண்ணோம். 3 வாரம் கட்டி ரொம்ப விட்டாங்க. அவரு வீட்டாருக்குறாங்க. நம்புறதா நம்பலையா ஒண்ணும் தெரியல. என்னடா வாழ்க்கை, என்னடா இது வாழ போறான், திருப்பி நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அது பெரிய கடல் பகுதியில் மீன் பிடிக்க போறாரு. சும்மா தனியா போல, கூட மத்தவங்களாம் வர நாங்களும் வரப்பா அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கூட போறாங்க என்னதான் நடக்கும், நல்லதான் நடக்கும். ஏன்னா ஆண்டவர் இவர்தானே நமக்கு லீடரா கொடுத்திருக்கிறாரு, தலைவரா கொடுத்திருக்கிறாரு. நாங்களும் உங்களோட வர்றோம். சீடனுடைய மனப்பான்மை பாருங்க, அவங்களோட போறாங்க. போய் அதே போல எப்படி நடந்துச்சோ அதே போல மீன் பிடிக்கிற காலையில நைட்டு ஃபுல்லா பிடிக்கிறாங்க கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை. வரும் பொழுது ஆண்டவர் அங்க சொல்றார். ஆண்டவருக்கு தெரியும் எப்ப எங்கே யாருகிட்ட எங்கே அவங்களெல்லாம் குட்டணும், எங்க எந்த நேரத்தில் அவர்களை தொட வேண்டும், எந்த நேரத்திலே அவர்களை ஊடுருவ வேண்டும் என்பதை அறிந்தவர் தெரிந்தவர் ஆண்டவர். கேட்டார், பிள்ளைகளே மீண்டும் கிடைக்கலையா? ஒண்ணுமே கிடைக்கும். ஆண்டவர் சொல்றார், வலது பக்கத்துல போடுங்க, நீர் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவங்க நினைக்கிறாங்க, இதுக்குள்ள மீனவர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும் எங்க மீன் கிடைக்கும், அவங்களுக்கு தெரியும் எங்க வலைய போடணும், அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த நேரத்துல என்னென்ன வலைய கொண்டு போகணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். எந்தெந்த சீசன்ல என்னென்ன விதமான மீன் கிடைக்கும், அதுக்கு என்னென்ன விதமான வலைகளை எல்லாம் தயார் செய்யறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அக்கு வேறு ஆணி வேற தெரியும். அதுல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுபவசாலி பேதுரு. மீனவர்களே மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி அவர். அவருக்கு ஆண்டவர் சொன்ன உடனே ஏதோ ஒன்று டச் பண்ணி இருக்கும் அவருக்கு. பிள்ளைகளே அப்படின்ற வார்த்தை கூட அவர்கள் அவங்க டச் பண்ணிருக்கலாம். இவ்வளவு ஒருத்தர் கரிசனையோட அன்போட பாசத்தோட சொல்றாரு ஒருத்தர். அப்ப சொல்லி செஞ்சுதான் பார்ப்பேன். பெரிய ஒருத்தர் சொல்றாரு, நல்ல ஒருத்தர் சொல்றாரு, நம்ம மேல அக்கறை ஒருத்தர் ஏதோ சொல்றாரு, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், போயா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிருக்கலாம் அவரு. ஆனா அவர் சொல்லல. அப்படி சொன்னதாக வெளியும் நமக்கு சொல்லவில்லை. யோவான் நற்செய்தியாளர்கிட்ட உண்மை சொல்லல. அவன் சொன்னது மாதிரி அடைய போறாங்க. பெரிய நல்ல பெரிய பெரிய மீன்கள் கிடைத்த 153 மீன்கள் இருந்ததா சொல்றான். அது சின்ன வலையில இழுக்கும் பொழுது அப்ப யோவான் சொல்றாரு, அங்க நிக்கிறது ஆண்டவர் தான் அப்படின்னு. ஆண்டவரே பெரிய மீன்பாட்டை பார்த்த பேதுரு அந்த நேரத்துல சொன்ன, ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகன்று போகும், எனக்கு இங்க நிக்காதீங்க, பக்கத்துல நிக்காதீங்க, தண்ணியில போயின்னு சொல்லுவாரு. இப்ப என்ன பண்றாரு, அங்க மீன்பாட்டை பார்த்த உடனே எடுத்து வேளாண் எடுத்து கொண்டு கடலை குடிச்சு ஓடி வர, ஆண்டவரை நோக்கி ஓடி வர. அதுதான் பேதுரு. அதாவது எப்படி ஒரு மாற்றம் அவருக்கு நினைக்கிறது என்று பாருங்கள். ஆண்டவரை என்னை விட்டு அகன்று போகும் என்று சொல்றார். ஆண்டவர் தேடி ஓடி வர்றார், குதிச்சு வர்றார். ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது திருப்பி பார்க்கிறாரு, அந்த கறி நெருப்பு மூட்டி இருக்கு. மனசு எங்க போயிருக்கு பாருங்க. இதே கறி நெருப்பு தான் அங்கே இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவரை தொங்க விட்டு அவரை இழுத்துட்டு போகும் பொழுது விசாரணைக்கு கொண்டு போகும்போது கறி கூட்டத்துலதான் நான் இருக்கேன். கையை வச்சு சூடு காமிச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்தவங்க அவருக்கு பழைய நினைவுலாம் நடந்துருச்சுமே, ஆண்டவர் தான் நிற்கிறாரு, எப்படி போய் அவருக்கு முன்னால போய் நிற்கிறது, அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு துரோகத்தை செஞ்சுட்டு எப்படி போய் நிற்கிறது அவர்கிட்ட. ஆண்டவர் ஏசாவை கூப்பிடுறாரு, அழகா கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் நீங்க பயக்காத எது சாப்பிடுங்க, பயப்படாத எல்லாரும் கஷ்டம் துன்ப எல்லாரையும் பார்த்து நல்லா சாப்பிடுங்க முதல்ல. இப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அதாவது நீங்க பாவத்தையோ நாம் செய்த குற்றங்களையோ குறைகளையோ அவர் பார்க்கவே இல்லை. முதல்ல நல்லா சாப்பிடு, இழைப்பா. அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா, நீங்க தான் மீன் கொண்டுதான் வருவாங்க, அதையும் நீங்க பார்த்து அப்பவும் ஆண்டவர் அவர்களுக்கு உணவு யாருக்கு வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவு தயார் செய்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கல, எல்லாத்தையும் அப்புறம் பார்க்கணும், சாப்பிடு நல்லா, ஒண்ணும் இல்லை, கவலைப்படாது, சாப்பிடுங்க. யாரும் ஆண்டவர் இது ஆண்டவர் தானா அப்படின்னு கேட்க முடியவில்லை என்று அழகாக சொல்லுகிறார் யோவான் நற்செய்தியாளர்.
அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ராயபுரம் கொடுக்குறாரு. போங்க, நான் உங்களுக்கு நம்பிக்கை வச்சிருக்கேன், இன்னும் இருக்கு நம்பிக்கை. அழகா உட்கார வச்சு சொல்றார் ஆண்டவர், யோவானி மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? எப்படி இருக்கு பாருங்க, நல்ல சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அவருக்கு பொருள்களையே நெருங்கல சூட்டு அழகா செய்யணும். நீ அன்பு செய்யாப்பா, அப்போ எனக்கு ஒன்ன நான் இன்னும் நான் உறுதிப்படுத்தணும்னு விரும்புறேன், அதுக்காக தான் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மை அன்பு செய்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? இரண்டாவது கேட்கிறார். அப்போ ஒவ்வொரு முறை அவர் சொல்லுடைய ஆடுகளை நீ பராமரி, ஒவ்வொன்றும் அவர்களோட திருப்பி அவருடைய அந்த தலைமை பண்பை அங்கே உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். நீ என்னை, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என்னை அன்பு செய்கிறாயா? என்னை அன்பு செய்தால் நீ கண்டிப்பாக கடைகளுக்கு போகாத, நான் உனக்கு கொடுத்த பணியை சரியாக முறையாக செய், அதுதான் நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்று ஆண்டவர் இயேசு அவருக்கு சொல்றார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன சொல்றார், இதுவரைக்கும் நீ விரும்பிய மாதிரி போன, இனிமே நீ விரும்புகிற மாதிரி நடக்க முடியாது, நீ விரும்பாத இடத்துக்கு போன இழுத்து போவான். ஆங்கிலத்தில் ஒரு அழகான திரைப்படம் இருக்கிறது, இந்த பேதுருவை பற்றிய ஒரு திரைப்படம், கோவாதிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு இத்தாலிய மொழியிலே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். தமிழிலும் ஆங்கிலத்தில் வந்தது. அதுல எப்படின்னா, ரோமையில அவங்களுக்கு மக்களுக்கு இந்த இறைவாக்கை அறிவிப்பதற்காக, நற்செய்தி அறிவிப்பதற்கு வழிக்காக பேதுரு போவார். அங்க போயிட்டு பார்த்தா அங்க நீரோ மன்னர்கள் அவங்களெல்லாம் அடிச்சு உதச்சு அவங்கெல்லாம் பதுங்கு புலிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவர் ராயப்பர் தங்கி இருந்த அந்த பதுங்கு புலிகள் எல்லாம் இன்னும் அங்கேயே இருக்கிறது. இன்னும் இத்தாலியில் இருக்கு. நீங்க எல்லாம் உள்ளெல்லாம் போனா அதெல்லாம் எப்படி கீழே ஒரு பெரிய ஒரு ஆட்சியே இருக்கு. மக்கள் எல்லாம் வாழ்ந்த இடங்கள் பதுங்கி அங்கேயே இருக்கு. அவர்கள் எல்லாம் திருப்பதி ஆக்கிய இடங்கள், பேதுரு போதித்த அதெல்லாம் அப்படி குழுகுழுன்னு இருக்கு. ஏசி, இயற்கையிலே இருக்கின்ற அந்த ஏசி அங்க அதுல இத்தாலி, நீங்க இத்தாலி போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த என்ன பண்றாங்க, பயந்து ஓடுறாரு. ரோமைக்கு வெளியில போய் அங்க போனோம்னா நாம ரோமையர்களால் கீழ்படப்பட மாட்டோம், தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பேர் என்ன பண்றாரு, ஓடுறாரு, தப்பிச்சு போறாரு. நமக்கு இந்த சாவெல்லாம் கொண்டுக்குவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல ஓடும் பொழுது ரோமைக்கு வெளியே போகும்போது ஆண்டவரை சிறுவைக்கு வருவார். நீங்க எப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்றப்ப, நீதான் என்னுடைய பாடல்களை பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறீங்க, நான் ரோமைக்கு போறேன், அவங்களுக்கு திருப்பி என் சிறுவையில் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு எங்கடா போற, கோவாதிஸ் அப்படின்னா வேளாயும் கோயில், எங்கே போற அப்படின்னு பேசுற அப்படியே உடஞ்சு போவார். ஆண்டவரை நீங்க போன, நான் உங்களுக்காக நான் திருப்பி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ரோமைக்கு திருப்பி வருவார். அவரை சிறுவை மரணத்திற்கு பேதுவை குறிப்பிடும் பொழுது அவர் சொல்வாரு, ஆண்டவரை போல நான் என்ன நேரா அடிக்க, அது என்ன சிறுவில் அறையாதீங்க, தலைகீழா அறைக்கு சொல்லிட்டு தலைகீழாக அவரை அழைத்து கொள்வார். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, பேதுரு நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி. நிறைய பேர் துறவரமாக இருந்தாலும் சரி, இல்லறமாக இருந்தாலும் சரி, பேதுருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம், மிகப்பெரிய ஒரு மாதிரி. யார் யாரெல்லாம் குடும்ப வாழ்வுல அல்லது கிறிஸ்தவ வாழ்வுல சோர்ந்து போய் வீழ்ந்து போய் கிடக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன அன்பு செய்யா, நீ அன்பு செஞ்சா உன் பிள்ளைகளை நல்லா பாத்துக்க, உன் பொட்டாட்டி பிள்ளைகளை நல்லா பாத்துக்க, உன்னுடைய கணவன் உன்னுடைய குழந்தைகளை நீ நன்றாக விட, நீ இதுதான் உன்னுடைய அழைப்பு. நீ என்னை அன்பு செய்தால் உன்னுடைய பணியை நீ தொடர்ந்து செய், எந்த கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் உனக்கு இருக்கிறேன். துறவர வாழ்க்கையிலே உனக்கு இன்னலா கவலையா எதிர்ப்புகளா நான் இருக்கிறேன், கவலைப்படாத. Don't turn back. நீ திரும்பி பார்க்காதே, நீ பழைய வாழ்வுக்கு போகாதே, புதிய வாழ்வை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு பேதுருவை நமக்கு முன்னுதாரணமாக தந்து நம்முடைய குடும்ப வாழ்வுக்கும், துறவர வாழ்வுக்கும், கிறிஸ்தவ வாழ்வுக்கும், சமுதாய வாழ்வுக்கும், மனித வாழ்வுக்கும் இறைவன் நம் அனைவருக்கும் பேதுருவை ஒரு மாதிரியாக தருகின்றார். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது அதுதான். பல தருணங்களில் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வியாக, நான் எங்க போறேன், கோவாதிஸ் வேளாண்மை போய் எப்படி போயிட்டு இருக்கிற, எங்க போயிட்டு இருக்கிற, நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் நீ என்னை பின்பற்றுவதாக வாக்களித்து ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இப்ப நீ எங்க போயிட்டு இருக்கிற, எந்த இடத்துல போயிட்டு இருக்கிற, நீ என்ன நோக்கி வந்திருக்கிறியா, என்னோடு இருக்கிறியா? ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அதே போல நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? ஒவ்வொருத்தருக்க பெயரை சொல்லி ஆண்டவர் கேட்பார், நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்களா அப்படின்னா உன் குடும்ப வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டாங்க.
உன்னுடைய மனித வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டு. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்வாக கிறிஸ்தவ மதிப்பீடுகளோடு வாழ்ந்து காட்டு. அதுதான் நான் உனக்கு தந்திருக்கின்ற அழைப்பு. இதைத்தான் ஆண்டவர் இயேசு பேதுரு வழியாக நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். இந்த உறுதியை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த உறுதியான நிலைப்பாட்டோடு நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய மனித வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை தொடருவோம். நமக்கு ஊக்கம் தருகின்ற, ஆற்றல் தருகின்ற, பக்கபலமாக இருக்கின்ற ஆண்டவர் நம் அனைவருக்கும் நிறை மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிறை வாழ்வையும் தருவாராக. ஆமென்.